தமிழ் பேசும் நல் உள்ளங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்தினுடைய முதல் வீடியோ. இன்றைக்கி மிக சந்தோஷமான செய்தி, இந்தியாவுக்கு மிகவும் நலம் பயக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் பாகிஸ்தானுக்கு துயரமான செய்தி. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் மிகப்பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 20,000 ஆப்கானிஸ்தானை சேர்ந்த தலிபான் போர் வீரர்கள் பாகிஸ்தானோட ஆர்மி மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ஃபைட்டர் ஜெட்டு ஆப்கானிஸ்தான் எல்லையில் பறந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் ஆப்கானிஸ்தான் மக்கள் இறந்தாங்க. ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் மிக கடும் கண்டனத்தை தெரிவித்தாங்க. இதுக்கான தகுந்த பதிலடி கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்த தாக்குதல் நடந்த உடனேயே உங்களுக்கு எல்லா நகரங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட 15,000 போர் வீரர்கள் ஆப்கானிஸ்தான் தலிபான் போர் வீரர்கள் பாகிஸ்தான் பார்டரை நோக்கி விரைந்தார்கள். தற்சமயத்துக்கு 25,000 30,000 தலிபான்கள் பாகிஸ்தானுக்கு ஆர்மிக்கு எதிராக போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்சமயத்துக்கு போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், ஆனால் நமக்கு நன்மை ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போரில் தலிபான்களின் கை ஓங்கியிருக்கு. பாகிஸ்தானுடைய ஆர்மி தலிபான்களுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் பின்னோக்கி நகர்ந்ததாகவும், ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் பாகிஸ்தானின் இராணுவ நிலைகளை கைப்பற்றியதாகவும் நமக்கு இப்போ தகவல் கிடைக்கிது. இந்த போரில் கிட்டத்தட்ட 25 பாகிஸ்தான் இராணுவத்தினர் உயிரிழந்ததாகவும், கிட்டத்தட்ட 60 to 70 பாகிஸ்தானிய இராணுவ வீரர்கள் படுகாயமுற்றதாகவும் செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், 2021 யுஎஸ் ஆர்மி இதை விட்டு ஆப்கானிஸ்தான் விட்டு காலி பண்ணி கிளம்புனாங்க. அந்த சமயத்தில் தலிபான்கள் ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். அவங்க ஏற்கனவே இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா, ஆங்கிலேயர் காலத்திலேயே இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களே அதை அங்கீகரித்து, ஆனால் அண்டர் பிரிட்டிஷ் நிர்வாகம், ஆனால் ஆட்சி அதிகாரம் பார்த்திங்க அப்படின்னா தலிபான்கள்ட்ட இருந்துச்சு. இது எப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி. இங்கே பிரிட்டிஷ் இந்தியா ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, இது மூணும் சேர்ந்து பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ரூலில் இருந்துச்சு. அந்த சமயத்தில் இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தலிபான்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தலிபான்களுக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட ஒரு பகுதி சேர்த்து இணைச்சி அதை இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய ஃபண்டமெண்டல் கோல் அது. அதை நோக்கி தான் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் தலிபான்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து டெரர் அட்டாக் நடத்துறது, அங்கே இருக்க பாகிஸ்தானுடைய அரசியல் தலைவர்கள் மீது அட்டாக் பண்ணுறது, அப்பப்போ பார்டரில் பாகிஸ்தான் இராணுவத்தினரை சுட்டு வீழ்த்துறது, பார்டரை கேப்சர் பண்ணுறது, இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ அப்படின்னா 2021 யுஎஸ் கவர்மெண்ட் ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியான பிறகு. இதில் என்ன மிகப்பெரிய கொடுமை அப்படின்னா, ஒரு காலத்தில் இம்ரான்கான் பிரதமராக இருந்த சமயத்தில் யுஎஸோட ஆர்மி கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ தலிபான்களின் இது ரொம்ப ஒடுக்கப்பட்டிருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா தலிபான் தலைவர்கள்லாம் பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தலிபான்களுக்கு பின்னாடி பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது உங்களுக்கு யுஎஸ் ஆர்மி ஆப்கானிஸ்தான் விட்டு 2021 வெளியே போனப்போ இவர் இம்ரான்கான் டைரெக்டாக ஆப்கானிஸ்தானில் போயிட்டு அந்த தலிபான் தலைவர்களை சந்தித்து தனது மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு, பாகிஸ்தான் எப்பயும் தலிபான்கள் பக்கம் இருக்கும் அப்படின்னு தெரிவித்து அங்கே வந்த புகைப்படங்கள்லாம் வெளியானுச்சு. இப்போ ஆப்கானிஸ்தானை ரூல் பண்ணுறது யாருன்னா முகமது ஹசன் அகுன் அப்படின்னு சொல்லிட்டு தலிபானுடைய அவர் தான் சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் இம்ரான்கானும் ஒன்றா அமர்ந்து கலந்துரை காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அவ்வளோ ஒரு மிக க்ளோஸாக இருந்த பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இன்றைக்கி
எதிர் துருவங்களில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய குடைச்சலாக இருக்குது இப்போ ஆப்கானிஸ்தானுடைய தலிபான்களுடைய இந்த படையெடுப்பு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் ஒரு பார்டர் இருக்குது. அந்த பார்டர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2600 கிலோமீட்டர் அந்த பார்டரு. அதில் வந்து ஃபென்ஸ் அமைக்கணும், அதாவது வேலி போடணும். ஏன்னா வந்து தலிபான்கள் வந்து ஊடுருவி டெரர் அட்டாக்கில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து தலிபான்கள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பக்கமும் வந்து ரிலேஷன் இருக்குது. நம்ம இவங்களோட ஆப்கானிஸ்தானில் இருக்கவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்து பாகிஸ்தானில் இருக்காங்க, பாகிஸ்தானில் இருக்கவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க. ஸோ இதை வந்து பார்டர் போட்டு பிரித்தா ஃபென்ஸ் வச்சா இவங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு இதுக்கெல்லாம் சிரமம் இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எப்படி வந்து இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் வந்து ஒரு பெருசாக ஃபென்சிங்லாம் ஒன்றும் கிடையாது. அதே பிரச்சனை தான் வந்து இப்போ இவங்களுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போய்கிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரண்ட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எப்படி இந்தியா சைனாவுக்கு வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்குது, எல்ஓசின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி டூரண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கும் இவங்களுக்கும் யாருக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் வந்து எல்லை பகுதி இருக்குது. அதை வந்து ஆப்கானிஸ்தானும் ஏற்றுக்கலை. ஸோ இந்த பிரச்சனை வந்து ரொம்ப மும்முரமாக போய்கிட்டுருக்கு. இந்த சமயத்தில் தான் இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து தூதரகத்தை திறக்கிறாங்க. வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு தலிபான்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு த்ரெட்டாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தலைவலி. அவங்களோட வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிருச்சு, வேலையின்மை, பொருளாதாரம் படுபாதாளத்துக்கு போயிடுச்சு. இந்த பக்கம் வந்து பலுச்சிஸ்தான் உள்ளுக்குள்ளேயே பாகிஸ்தானுக்குள்ளேயே இன்னொரு டீம் வந்து பலுச்சிஸ்தான் வந்து தனி நாடாக வேணும்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய மாகாணம், அங்கே ஒரு பெரிய டெரர் குரூப் வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானோட தலிபான்களை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதிலிருந்து பாகிஸ்தான் மீண்டு வர்றது ரொம்ப சிரமம். இந்த சமயத்தில் இவங்களையே சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் வந்து எப்படி வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து எதுவும் செயல்பட முடியும்? ஓரளவுக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே இவங்க பாகிஸ்தானோட ஃபோக்கஸ் குறையும், இவங்களோட வந்து தீவிரவாத தாக்குதல் குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பாகிஸ்தான் ஆர்மி போயிட்டு பங்களாதேஷ் ஆர்மிக்கு வந்து பயிற்சி கொடுக்க போகிறாங்களாம். அது வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பங்களாதேஷில் அந்த புது கவர்மெண்ட் வந்து ஆட்சியை பொறுப்பேற்ற பிறகு பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் மிக கடுமையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிலவிக்கிட்டு இருக்குது. இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 1971 அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ஃப்ளைட்டுக்கும் டாக்காவுக்கும் இடையில வந்து விமான போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஆரம்பித்தாலும் பங்களாதேஷோ இல்லை பாகிஸ்தானோ இந்தியாவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளுடைய இராணுவ வலிமை அதுபோல் இருக்குது மக்களே. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.